வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டேஸ்டியான பலாப்பழ அல்வா செய்யலாம். அதுக்கு பலாச்சொலையை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் பலாச்சொலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பால் 1 கிளாஸ், நெய் 3 ஸ்பூன், திராட்சை முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் பொடி சிறிது, சுகர் 2 ஸ்பூன். ஏற்கனவே இனிப்பு இருக்குது பலாச்சொலையில், அதனால் 2 ஸ்பூன் சுகர் போட்டோமா போதும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானது 2 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பலாப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சீசனில் கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கணும். நெய் அதிகம் தேவையில்லை. இதுக்கு 3 ஸ்பூன் போதும். இப்போ 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. திராட்சை முந்திரியை போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பலாப்பழ அல்வா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். முந்திரியை போட்டு லேசாக சிவந்ததும் திராட்சையை போடலாம். சிம்மில் வச்சு வறுக்கலாம். முந்திரி லேசாக சிவந்ததும் திராட்சையை போடலாம். ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சையை போட்டதுமே உப்பி வந்துடும். நல்லா வதங்கிடும். எடுத்துடலாம். இதே நெய்லேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பலாச்சொலையை போட்டு வதக்கலாம். பலாச்சொலை நல்லா வதங்கட்டும். அந்த நெய்லேயே வாசனை கமகமன்னு வருது. செம டேஸ்டியாக இருக்கும். பலாப்பழ அல்வா சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுக்குவோம். நான் 3 ஸ்பூன் நெய் சொன்னேன். இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிடலாம். இதை மிக்சியில் அரைச்சி வச்ச பலாச்சொலையை போட்டு வதக்கலாம். நான் மிக்சியில் பலாச்சொலையை அரைக்கும் போதே ஏலக்காய் தூளையும் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா இந்த நெய்யில் வதங்கட்டும். கிளறி விடலாம். சீக்கிரம் அல்வா ரெடி ஆகிடும். காய்ச்சின பால் 1 கிளாஸ் ஊற்றுறேன். பால்லையே நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலந்துருச்சு. சர்க்கரை 2 ஸ்பூன் போடுறேன். திராட்சை முந்திரி பலாச்சொலை வறுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறலாம். நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.